வணக்கம் நண்பர்களே. 1999ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். எத்தனையோ படங்கள் வந்தாலும் 2 படங்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தன. அவை ரஜினிகாந்தின் படையப்பா மற்றும் அஜித்குமாரின் வாலி. இந்த 2 படங்களும் எப்படி அதிக நாட்கள் ஓடி வசூல் சாதனை படைத்தன என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். படையப்பா ரஜினிகாந்த், KS ரவிக்குமார் கூட்டணி, படக்குழுவினர் சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், சிவாஜி கணேசன். படையப்பா 1999ஆம் ஆண்டின் மிகப்பெரிய வசூல் சாதனை படமாக மாறியது. அப்போதைய நிலவரப்படி தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த படம் என்ற பெருமையை பெற்றது. உலகம் முழுவதும் 60 கோடி வசூலித்தது. திரையரங்குகளில் 275 நாட்களுக்கும் மேலாக ஓடியது. படத்தின் வெற்றிக்கு காரணங்கள்: ரஜினியின் ஸ்டைல் மற்றும் மாஸ், ரம்யா கிருஷ்ணனின் நீலாம்பரி கதாபாத்திரம், குடும்ப பார்வையாளர்களை கவர்ந்த கதைக்களம், வாலி அஜித்குமார் இரட்டை வேடத்தில் நடித்த படம், SJ சூர்யா இயக்கம், படக்குழுவினர் சிம்ரன், ஜோதிகா. அஜித்துக்கு ஒரு திருப்புமுனை படமாக அமைந்தது. வாலி படமும் 1999இல் மிகப்பெரிய வசூல் வெற்றியை பெற்றது. திரையரங்குகளில் 270 நாட்களுக்கும் மேலாக ஓடியது. படத்தின் வெற்றிக்கு காரணங்கள்: அஜித்தின் இரட்டை வேட நடிப்பு, குறிப்பாக வில்லன் கதாபாத்திரம், சிம்ரனின் நடிப்பு, தேவாவின் இசை, SJ, சூர்யாவின் புதுமையான இயக்கம் மற்றும் திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதை, த்ரில்லர் மற்றும் காதல் கலந்த கதைக்களம். 2 படங்களும் ஒரே ஆண்டில் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரே அளவில் நீண்ட நாட்கள் ஓடியது. படையப்பா ரஜினியின் உச்சபட்ச மாஸ் படமாக அமைந்தது. அதே நேரத்தில் வாலி அஜித்துக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்தது. 2 படங்களும் தமிழ் சினிமாவுக்கு 1999ஆம் ஆண்டில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தன. இந்த 2 படங்களும் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல். இன்றும் இந்த படங்களை பற்றி பேசும் அளவுக்கு அவை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல எந்த படம் உங்களுக்கு பிடித்த படம் என்பதை கமெண்டில் சொல்லுங்க.